வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீரா. முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னைக்கு குடிநீருக்காக கிருஷ்ணா நீரை திறந்து விடவும் ஆந்திர முதல்வருக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம். இலங்கை சிறைகளில் இருந்து 51 தமிழக மீனவர்கள் விடுதலை. நாளை தமிழகம் திரும்புகின்றனர். SRM தமிழ் பேராய விருதுகள் அறிவிப்பு. சிலம்பொலி செல்லப்பனுக்கு பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது. பட்ஜெட் தாக்கல் தேதியை மாற்ற எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. மத்திய அரசிடம் விளக்கம் கோரி தேர்தல் ஆணையம் கடிதம். சென்னை மாநகரின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க கிருஷ்ணா நதிநீரை திறந்து விடுமாறு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக சந்திரபாபு நாயுடுவுக்கு கடிதம் ஒன்றை முதல்வர் பன்னீர்செல்வம் எழுதியுள்ளார். அதில் முதல்வர் எழுதியுள்ள கடிதத்தில் 1983ஆம் ஆண்டு ஏற்பட்ட 2 மாநில ஒப்பந்தப்படி ஆண்டுதோறும் 12 TMC கிருஷ்ணா நீரை ஆந்திர அரசு தமிழகத்திற்கு தர வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜூலை முதல் அக்டோபர் வரை 8 TMC நீரும், ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 4 TMC நீரும் திறக்கப்படுவது வழக்கம் என்று கூறியுள்ள முதல்வர் பன்னீர்செல்வம், கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை 0.99 TMC நீரே தரப்படுகிறது என கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை பொய்த்து 57% மழை பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் நிலையில் சென்னை மாநகரம் குடிநீர் பிரச்சனையை எதிர்நோக்கி இருப்பதாகவும், கண்டலேறு அணையில் இருந்து வரும் ஜூலை வரை சென்னைக்கு நீரை திறந்து விடுவது அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டலேறு அணையில் தற்பொழுது 13.53 TMC நீர் இருப்பு இருக்கும் நிலையில் சென்னை மாநகரின் குடிநீர் தேவையை கருதி கிருஷ்ணா நீரை கண்டலேறு அணையில் இருந்து திறந்துவிடும்படி அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதில் படுகாயமடைந்த மீனவர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராமேஸ்வரத்திலிருந்து இன்று காலை 500க்கும் அதிகமான படகுகளில் 2500க்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்களின் படகுகள் மீது இலங்கை படையினர் ரோந்து படகை வைத்து மோதியதில் சேதம் ஏற்பட்டது. படகில் இருந்த 8 மீனவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய பின்னர் அவர்களை கைது செய்வதாக அறிவித்து சிறிது நேரம் வைத்திருந்துவிட்டு படகுடன் திருப்பி அனுப்பியுள்ளனர். கரைக்கு திரும்பிய பின்னர் உயிருக்கு போராடிய மீனவர் டெட்டிட்ராஜ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த பிரச்சனையில் தலையிட்டு மத்திய அரசு தீர்வு காண வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் ஓடி வந்து அடித்தாங்க. அடிக்கவும் அந்த ஓட்டைக்குள்ளேயே உழுதுட்டு நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் நேவியில் ஏற்றி வச்சுருந்தாங்க. ஏற்றி வைக்க ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அதில் இழுத்துட்டு போனவங்க அப்படியே போட்டை சொல்லி அப்படியே கரையை அனுப்பி விட்டாங்க. நம்ம இலங்கைக்குள்ளே போட்டை முட்டி ஆட்களை அடித்து இது காயமாயிட்டு அதோட நாங்கள் அவங்க மேலே நேவியில் ஏற்றி எங்களை ஆட்களை அப்புறம் அடித்தாங்க. அதில் ஒரு ஆளுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு நாங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு உடனே படகை திருப்பிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சேர்த்துருக்கோம். மத்திய சர்க்காரும் தமிழ்நாடு வரைக்கும் எங்களுக்கு நடவடிக்கை எடுத்துற மாதிரி கால்பட கேட்டுக்கொள்ளும். இலங்கை சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 51 பேரும் நாளை தமிழகம் திரும்புகின்றனர். இலங்கை கடற்படையினர் கைது செய்த தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதினார். இலங்கையில் இரு நாட்டு அலுவலர்கள் இடையே நடைபெறும் கூட்டத்தில் கோரிக்கை விடுக்குமாறும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம், புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களைச் சேர்ந்த 51 மீனவர்களையும் விடுவிப்பதாக இலங்கை தரப்பில் அறிவிக்கப்பட்டது. அதனையடுத்து விடுவிக்கப்படும் 51 மீனவர்களும் நாளை தமிழகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கிறது. சுயமரியாதை இயக்கத்திற்கு ஊறு நேரிடாமல் காக்கும் வகையில் தமது காலில் விழும் பழக்கத்தை தவிர்க்குமாறு கட்சியினருக்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தம்மை நேரில் சந்திக்க வரும் திமுகவினர் சிலர் ஆர்வ மிகுதியால் சற்றும் எதிர்பாராத நிலையில் காலில் விழுந்து வணங்க முயற்சிப்பது மனதளவில் பெரும் நெருக்கடியை உருவாக்குவதாக தெரிவித்துள்ள மு க ஸ்டாலின், இது தமக்கு சற்றும் உடன்பாடில்லாத செயல் என்றும் சுயமரியாதை கொள்கை வழியில் தன்மானம் காக்கும் திமுகவுக்கு எதிர்மறை செயலாக அமைந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். நம்மை பெற்றெடுத்து வளர்த்து சமூகத்தில் நமக்கான இடத்தை உருவாக்க பாடுபட்ட வாழும் தெய்வங்களான நம் தாய் தந்தையரை கால் தொட்டு வணங்குவது தமிழர் பண்பாடு என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் தேதியை மாற்றியமைக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை பற்றி விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசிற்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், உத்தரகண்ட், கோவா, மணிப்பூர் ஆகிய 5 மாநிலங்களின் பேரவைத் தேர்தல்கள் பிப்ரவரி 4 முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெறுவதாகவும், பதிவான வாக்குகள் மார்ச் 11ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருந்தது. 5 மாநில தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மார்ச் 8ஆம் தேதிக்கு பின்னர் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை பற்றிய மத்திய அரசின் நிலை குறித்து வரும் 10ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்குமாறு மத்திய அமைச்சரவை செயலருக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. போர்ச்சுகல் பிரதமர் ஆண்டனியோ கோஸ்டா 7 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியாவிற்கு வந்துள்ளார். அவருக்கு முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையுடன் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. போர்ச்சுகல் பிரதமர் அந்தோனியோ கோஸ்டா 7 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் அவரை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அலுவலர்கள் வரவேற்றனர். பின்னர் முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட பிரதமர் அந்தோனியோ செய்தியாளர்களுடன் பேசுகையில் 21ஆம் நூற்றாண்டில் இந்தியா மற்றும் போர்ச்சுகல் இடையிலான நல்லுறவு வளர்ச்சியடையும் என நம்புவதாக தெரிவித்தார். அதனையடுத்து குடியரசு துணைத் தலைவர், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோரை போர்ச்சுகல் பிரதமர் சந்தித்து பேசுவார் என தெரிகிறது. 21st century partnership between India and Portugal. Now is time to enhance our relations and extend them to a strategical partnership with ambitious targets in the new cooperation areas. Our old friendship claims a new partnership. இரண்டாயிரத்தி 16ஆம் ஆண்டுக்கான எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயத்தின் பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது சிலம்பொலி சு செல்லப்பனுக்கு வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான விருது பெறுவோர் பட்டியலை தமிழ் பேராயத்தின் தலைவர் டிபி கணேசனும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பதிவாளர் என் சேதுராமனும் அறிவித்தனர். திரு ராமசாமி நினைவு பல்கலைக்கழகம் தமிழ் பேராயம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி ஆண்டுதோறும் தமிழில் வாழ்நாள் சாதனையாளர் ஒருவருக்கு பாரிவேந்தர் பைந்தமிழ் விருதினையும் மேலும் தமிழில் 10 வகைப்பாடுகளிலும் விருதுகளை வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது கொலைச்சேவல் நூலுக்காக எழுத்தாளர் இமயத்துக்கு வழங்கப்படுகிறது. புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது என்னுடைய கொலைச்சேவல் என்ற சிறுகதை தொகுப்பிற்கு வழங்கியிருக்கிறது. இந்த விருதை வழங்குவதன் மூலமாக தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் எழுத்தாளர்களுக்கும் எஸ்ஆர் பல்கலைக்கழகம் தொடர்ந்து பெருமை சேர்த்திருக்கிறது என்பதை எண்ணி நான் மகிழ்கிறேன். இந்த 13 கதைகளுமே தமிழ் சமூகத்தை, தமிழ் வாழ்வை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. இந்த கதைகள் உண்மைக்கும் கற்பனைக்குமான இடைவெளியை நீக்கியிருக்கிறது. இந்த கதை மனித உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை பிணைப்புகளையும் அத்தனை அற்பத்தனங்களையும் முழுமையாக பேசுகிறது. பாரதியார் கவிதை விருது மலர்மகன் கவிதைகள் என்ற நூலுக்காக கவிஞர் மலர்மகனுக்கு வழங்கப்படுகிறது. இந்த 2017ஆவது ஆண்டு மிக மகிழ்ச்சியாக மலர்ந்திருக்கிறது. ஒரு பரிசோடு புலர்ந்திருக்கிறது. பாருங்களேன், என்னுடைய கவிதை நூலுக்கு உலக புகழ்பெற்ற எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயம் நடத்திய போட்டிகளில் பரிசு வந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதிலும் கூட நானும் மறைந்த என் தம்பி தாராபாரதியும் போற்றி வணங்குகிற பாரதியார் பெயரிலேயே அந்த பரிசு அமைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. இது மேலும் கவிதை படைப்புகளை இலக்கியத்திற்கும் சமூகத்திற்கும் நாங்கள் அர்ப்பணிப்பதற்கு மிகுந்த உந்துதலாக இருக்கும் என்பதோடு அந்த பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கும் தமிழ் பேராயத்திற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த அரிய பரிசினை என்னுடைய மறைந்த தம்பி தாராபாரதிக்கு அர்ப்பணிக்கிறேன். அளவள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது சொட்டு தண்ணீர் என்ற நூலுக்காக முனைவர் ஓகே குணநாதனுக்கு வழங்கப்படுகிறது. ஜியு போப் மொழிபெயர்ப்பு விருது 10 பாட்டு ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலுக்காக முனைவர் ஆ தட்சிணாமூர்த்திக்கு வழங்கப்படுகிறது. ஆரிய நாகரிகம் தென்னிந்தியாவில் பரவுவதற்கு, மிக ஆழமாக பரவுவதற்கு முன்னே தோன்றிய நூல்கள் இவை. இதுக்கு மூலம்ங்கிறது தமிழ் தான். இன்னொன்றிலேருந்து கடன் வாங்கப்பட்டது அல்ல. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கப்பட்டதாக இருக்கும். தெலுங்கு, மலையாளம், கன்னடம் முதலிய மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா வடமொழியோடு அதிகமான தொடர்பு கொண்டு வடமொழியினுடைய சார்பாக தோன்றியவையாக தான் இருக்கும். ஆனால் எதற்கு தான் எந்த சார்பும் இல்லாமல்
சுதந்திரமாக முழுக்க முழுக்க தமிழ் மண்ணிலேயே தோன்றிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் இலக்கிய பரப்பு இது. இப்போ எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு காசு பணத்தை பற்றி நம்ம கவலைப்படல. நமக்கு இதை உலகத்தில் வரவேற்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவங்க செய்கிறதுங்கிற பொழுது எங்களுக்கு உள்ளபடியே பெருமை தானே இது. பே.நா. அப்புசாமி அறிவியல் தமிழ் விருது சர்க்கரை நோயுடன் வாழ்வது இனிது என்ற நூலுக்காக டாக்டர் கு. கணேசனுக்கு வழங்கப்படுகிறது. ஆனந்த குமாரசாமி கவின்கலை விருது மற்றும் முத்துத்தாண்டவர் தமிழிசை விருதினை சோழர் கால ஆடற்கலை என்ற நூலுக்காக டாக்டர் ரா. கலைக்கோவன் பெறுகிறார். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கலை வளம் இருக்குது. ஆனால் நம்ம கோயில்களை வெறும் பக்திக்கான இடங்கள்னு வைக்கிறதுனால மற்ற செய்திகள் நம்ம கண்களில் பட்டாலும் கூட உள்ளத்தில் போய் அதை நிற்க மாட்டேங்குது. கோயில்களை ரசிக்க கற்றுக்கங்க. கோயில்கள் தான் நமக்கு தலைப்பெழுத்துக்கள், வரலாறு அங்கே தான் இருக்குது. தமிழனுடைய வரலாறு கோயில்களில் தான் இருக்குது. அதை சரியான முறையில் சேகரிக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. நம்முடைய தமிழ் பேராயம் இது போன்ற பணிகளெல்லாம் பாராட்டி ஊக்குவித்து இன்னும் மேற்கொண்டு நிறைய செய்கிறதுக்கான உற்சாகத்தை கொடுக்குறாங்கங்கிறது வரவேற்கத்தக்க, மகிழ்ச்சி அடைய வேண்டிய எங்களை போன்ற இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு மிகப்பெரிய பலம். அது 2 விருதுகள் சேர்ந்து கிடச்சிருக்குங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. விபுலானந்தர் படைப்பிலக்கிய விருது குறுந்தொகை என்ற நூலுக்காக வா. ஐசா ஜெயபாலனுக்கு வழங்கப்படுகிறது. தமிழகத்திலும் இந்தியாவிலும் இதில் கிடைக்கிற 2வது முக்கியமான விருது. ஆடுகளத்தில் நடித்ததற்காக முதலில் எனக்கு இந்திய தேசிய விருது கிடைத்தது. இப்பொழுது என்னுடைய நூலுக்காக, கவிதை நூலுக்காக தமிழ் பேராய விருது கிடைத்திருக்கிறது. இது மகிழ்ச்சி தருகிறது. என்னை விட இலங்கை தமிழர்களுக்கு இது அதிக மகிழ்ச்சியை தரும். இந்த விருதை நான் மனமும் ஏற்றுக்கொள்கிறேன். இளம் ஆய்வறிஞருக்கான அப்துல் கலாம் விருதினை தமிழகத்தில் புரத வண்ணார்கள் என்ற நூலுக்காக தனஞ்சயன் பெறுகிறார். மேற்கண்ட விருதுகள் ஒவ்வொன்றுக்குமான பரிசு தொகை தலா ரூபாய் 1,50,000. தமிழகத்தில் புரத வண்ணார்கள் என்கின்ற ஆய்வு நூலுக்காக தமிழ் பேராயத்தின் சார்பாக வழங்கப்படுகின்ற அப்துல் கலாம் இளம் தமிழ் ஆய்வறிஞர் விருது அந்த நூலின் அடிப்படையில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விருதிற்கு என்னை தேர்ந்தெடுத்த தமிழ் பேராயத்தின் சான்றோர்களுக்கும் மூத்த தமிழறிஞர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குதிரை வண்ணார்கள் என்று சொல்லப்படுகின்ற புரத வண்ணார்களுடைய வாழ்க்கைக்கும் அவர்கள் படுகின்ற இன்னல்களுக்கும் இந்த விருது ஒரு வெளிச்சத்தை கொடுக்குமானால் அதற்காக நான் மகிழ்வேன். அதற்காக இந்த விருதை அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். சுதேசமித்திரன் தமிழ் இதழ் விருது காலச்சுவடு இதழுக்காக கண்ணன் என்ற எஸ்.ஆர். சுந்தரத்துக்கு வழங்கப்படுகிறது. விருதுக்கான பரிசு தொகை ரூபாய் 1,00,000. தமிழ் பேராயம் விருது காலச்சுவடு இதழுக்கு சுதேசமித்திரன் பெயரால் வழங்கக்கூடிய விருது கிடைத்திருக்கிறது என்பதை இப்போதுதான் அறிந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி. காலச்சுவடு இதழ் நாங்கள் 1994 நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு இதழ் கூட தவறாமல் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் வேறு எந்த விருதும் கிடைத்ததில்லை. இதுவே இந்த பணிக்கான முதல் அங்கீகாரம், முதல் விருது. அந்த வகையில் அது இரட்டிப்பு மகிழ்ச்சி தருகிறது. தொல்காப்பியர் தமிழ்ச்சங்க விருது கனடா தமிழ் கல்லூரி மற்றும் இலக்கிய வீதி அமைப்புகளுக்காக வி.சு. துரைராஜா மற்றும் இனியவனுக்கு வழங்கப்படுகிறது. விருதுக்கான பரிசு தொகை ரூபாய் 2,00,000. சிறந்த தமிழறிஞர் மற்றும் மதிப்புறு தகைஞருக்கான பரிதிமார் கலைஞர் விருது கவிஞர் ஈரோடு தமிழன்பனுக்கு வழங்கப்படுகிறது. விருதுக்கான பரிசு தொகை ரூபாய் 2,00,000. எழுத்தாளர்களை, படைப்பாளிகளை ஊக்குவிக்கும் வகையில் 12 தகுதி வாய்ந்த பரிசுகளை தக்க தமிழ் சான்றோர்கள் பேரவையிலும் பொதுநிலையிலும் நிறுவி தமிழ் பேராயம் நிறுவி வழங்கி வருகிறது. அந்த வகையில் 2016ஆம் ஆண்டுக்கான பரிதிமார் கலைஞர் பைந்தமிழ் விருது என்ற ஒன்றிற்கு என்னை தமிழ் பேராயம் தேர்ந்தெடுத்திருப்பது குறித்து நான் அளவற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். மேலும் ரூபாய் 5,00,000 வெகுமதி கொண்ட தமிழ் பேரறிஞர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளருக்கான பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது முனைவர் சிலம்பொலி சு. செல்லப்பனுக்கு வழங்கப்பெறுகிறது. தமிழ் பேராயம் அருமையான தமிழ் தொண்டுகளை செய்து வருகிறது. அந்த பாரிவேந்தர் பேராயம், தமிழ் பேராயம் தமிழ் இலக்கியத்துக்கும் பிற மொழிகளிலிருந்து தமிழுக்கு கொண்டு வருவதற்கும் அறிவியல் தமிழை வளர்ப்பதற்குமாக பல்வேறு வகையில் பயன்பட்டு வருகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேராயம். இந்த ஆண்டு எனக்கு பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது அளித்திருப்பது உள்ளபடியே எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது.
சென்னையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் வடபழனி வளாகத்தில் தமிழ் பேராய விருதுகள் பெறுவோர் பட்டியலை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பதிவாளர் என் சேதுராமன் அறிவித்து பேசினார். மாண்புமை நீதியரசர் கே.என். பாஷா தலைமையில் இந்த நூலை ஆராய்ந்து இவர்கள் தகுதியானவர்கள் என்று அறிவித்து அதை பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுக்கின்றோம். இன்னும் முடிவு செய்யலை, எந்த தேதின்னு சொல்லலை. இந்த ஜனவரிக்குள்ளேயே நடத்திடுவோம். 5ஆம் தமிழ்ச்சங்கமாக திகழும் தமிழ் பேராயம் பல வகைப்பாடுகளில் தமிழில் சிறந்த நூல்களுக்கும் தமிழறிஞர்களுக்கும் விருதுகளை வழங்கி வருவதாக தெரிவித்த தமிழ் பேராய தலைவர் டி.பி. கணேசன், தமிழ் பேராய விருதுகளை பெறும் நூல்கள்தான் சாகித்ய அகாடமி பரிசுகளையும் பெறுகின்றன என்று குறிப்பிட்டார். அறிவியல் தொழில்நுட்ப கல்வியில் சிறந்து விளங்கும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழி, இலக்கியம், கலை, பண்பாட்டு வளர்ச்சி குறித்து விழிப்புணர்ச்சியை உலகம் முழுவதும் உருவாக்கும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்டது தமிழ் பேராயம். அதன் பணித்திட்டங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்று தமிழ் பேராய விருதுகள் திட்டம். ரூபாய் 22 லட்சம் பெருமானமுள்ள 12 விருதுகள் கொண்ட இத்திட்டத்தை சிறந்த தமிழ் நூல்கள், தமிழறிஞர்கள் மற்றும் சீரிய தமிழ் பணியாற்றும் தமிழ் இதழ்கள் மற்றும் தமிழ்ச்சங்கங்கள் பயன்பெறும் விதத்தில் விருதுகள் வழங்கப்படுகின்றன. மொத்தம் 295 நூல்கள், ஆள்கள் ஆராயப்பட்டு கடைசியில் இந்த 22 லட்சம் புறமான 12 விருதுகள் கொடுக்கிறார்கள். மத்திய அரசின் பணமாற்ற அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் விரைவில் போராட்டம் நடத்தவிருப்பதாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திருநாவுக்கரசு அறிவித்துள்ளார். சென்னையில் தமிழக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்திற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தலைமை வகித்தார். கூட்டத்தில் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் பத்திரிகையாளர் சோ ராமசாமி மற்றும் வறட்சி காரணமாக உயிரிழந்த தமிழக விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டை நடத்த நடவடிக்கை எடுக்காத மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்தும் மத்திய அரசின் பணத்தாள் மதிப்பிழப்பு அறிவிப்பால் நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு கண்டனம் தெரிவித்தும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 19 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அகில இந்திய காங்கிரஸ் செயலர் சின்னாரெட்டி, தமிழக பார்வையாளர் டி. சிவகுமார், தமிழக காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் இ.வி.கே. செல்லங்கோவன், மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம், கே.வி. தங்கபாலு உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் குழுக்கள் அமைக்கப்பட்டு, மாநிலங்கள் தோறும் குழுக்கள் அமைக்கப்பட்டு மக்களிடத்தில் விழிப்புணர்ச்சியை உண்டாக்கவும், மத்திய அரசுக்கு அழுத்தம் தரவும், மத்திய அரசுடைய போக்கை கண்டிக்கவும் தொடர்ந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தினோம். தொடர்ந்து போராட்டங்கள் நடத்த இருக்கிறோம். வறட்சி பாதித்த பகுதிகளில் அமைச்சர்கள் ஆய்வு. உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையில் நேற்று தொடங்கி நடைபெற்று வரும் 40வது சென்னை புத்தக காட்சிக்கு இன்று சனிக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் திரளான வாசகர்கள் ஆர்வத்துடன் வந்து செல்கின்றனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். அறிவு தேடலுக்காக நடத்தப்படும் சென்னையின் பிரம்மாண்டமான 40வது புத்தக காட்சியானது நேற்று தொடங்கி 2வது நாளாக இன்றும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. சென்னை பூந்தமல்லி சாலையில் அமைந்துள்ள சென்ட் ஜார்ஜ் பள்ளி வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த புத்தக காட்சியில் இன்று சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பொதுமக்கள், புத்தக வாசிப்பாளர்கள் தங்களுடைய குடும்பங்களுடன் வந்து தங்களுக்கு விருப்பமான புத்தகங்களை எல்லாம் வாங்கி செல்கின்றனர். சுமார் 700 பிரம்மாண்டமான அரங்குகளில் 1 லட்சம் தலைப்புகளில் 1 கோடிக்கும் மேலான புத்தகங்கள் எல்லாம் இங்கு விற்பனைக்காக வந்திருக்கின்றன. தமிழகத்தின் முன்னணி பதிப்பகங்கள் எல்லாம் இந்த புத்தக காட்சிக்கு வந்திருப்பதன் காரணமாக பொதுமக்களும் புத்தக வாசிப்பாளர்களும் தங்களுக்கு தேடிய வந்த புத்தகங்களை வாங்கி செல்வது தங்களுக்கு எளிதாக இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். வரலாறு சம்பந்தமான புத்தகங்கள் வாங்க வந்திருக்கேன். அப்புறம் சிறு கதைகள் இது பண்ண புத்தகங்கள் வாங்க வந்திருக்கேன். நான் வருது 3வது தடவை. எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மொத்தம் இங்கே 700 அரங்கு இருக்குது. ரொம்ப பயனுள்ள புத்தகங்களாக இருக்குது. ஐ எம் ஹாப்பி. 10 இயர்ஸாகவே வந்துட்டுருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. நாளையிலேருந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய கிளாசிக் நாவல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். என் பொண்ணுக்கு நிறைய ஸ்டோரி புக்ஸ் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக சில்ட்ரன்லாம் கூப்பிட்டு வந்து புக்ஸ் எல்லாம் காமிக்கணும். இதை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வர்றது.
நிறைய புக்ஸ் இருக்குது, ஒரு நாள் போகாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நாளைக்கு இன்னொரு 2-3 டேஸ் வேணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ புக்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. நிறையா ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிளோட சிஇஓ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறையா சிஇஓஸோட புக் வாங்கிட்டு இருக்கேன். இன்னும் அகெயின் ஐ ஹேவ் டு கம் 2-3 டேஸ். இன்று விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான, அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் இந்த புத்தக காட்சிக்கு வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக கலை, இலக்கியம், அறிவியல் உள்ளிட்ட எண்ணற்ற தலைப்புகளில் அனைத்து தரப்பினரையும் கவரும் வகையில் அனைத்து விதமான புத்தகங்களும் இங்கு ஒரே இடத்தில் கிடைப்பது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் இன்னும் அதிக அளவில் காலை முதலே வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெறும் புத்தகம் விற்பனை மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்திருப்பதன் காரணமாக இந்த புத்தக திருவிழாவானது, புத்தக காட்சியானது களை கட்டி காணப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை புத்தக காட்சி அரங்கிலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் எஸ் விக்னேஷ். அதிமுகவிலிருந்து விலகவில்லை என்றும் அதிமுகவில் தான் தொடர்ந்து நீடிப்பதாகவும் கட்சியின் நட்சத்திர பேச்சாளரான நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் வழங்கப்பட்ட காரை அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நாஞ்சில் சம்பத் அண்மையில் ஒப்படைத்தார். இதனையடுத்து அதிமுகவிலிருந்து அவர் விலகுவார் என பரபரப்பாக செய்திகள் பரவின. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலர் சசிகலாவை போயஸ் தோட்ட இல்லத்தில் இன்று காலை சந்தித்த அவர் பின்னர் அதிமுகவில் தான் தொடர்ந்து நீடிப்பதாக தெரிவித்தார். கட்சியில் புதியதாக பொறுப்பு எதனையும் தாம் கேட்கவில்லை என்றும் மேலும் தெரிவித்த அவர் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக வெற்றி பெற உழைக்கவிருப்பதாகவும் கூறினார். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க கோரி வரும் 18ஆம் தேதி நாமக்கல்லில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடப் போவதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும், பலியான விவசாயிகளின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 18ஆம் தேதி நாமக்கல்லில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவோருக்கு தமது கட்சியின் ஆதரவு உண்டு என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்கவும், தற்கொலை செய்து கொண்ட குடும்பங்களுக்கு நிவாரணத்தை உடனடியாக வழங்கவும், நிலத்திற்குரிய இழப்பீடை கொடுக்கவும் மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலே வருகிற 18ஆம் தேதி நாமக்கல்லிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். சிவகங்கை மாவட்டத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளை அமைச்சர் பாஸ்கரன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். சிவகங்கை மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தமிழக அரசால் அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவினர் ஆய்வு செய்தனர். தமிழக காதி மற்றும் கதர்துறை அமைச்சர் பாஸ்கரன், சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி, செய்தித்துறை செயலர் வெங்கடேசன் ஆகியோர் வறட்சி பாதித்த பகுதிகளை பார்வையிட்டனர். இந்த ஆய்வின் பொழுது அமைச்சர்கள் மற்றும் குழுவினரிடம் பாதிப்புகள் பற்றி எடுத்துக் கூறிய விவசாயிகள் உரிய நிவாரணத்தை விரைந்து வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அரியலூர் மாவட்டத்தில் 50% அதிகமான விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வளர்மதி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவரது தலைமையில் மாவட்ட ஆட்சியர் சரவணவேல்ராஜ் மற்றும் அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் ஆய்வு செய்தனர். விவசாயிகள் செய்த செலவு பற்றியும், பயிர் நன்றாக விளைந்தால் கிடைக்கக்கூடிய மகசூல் பற்றியும் ஆய்வின் பொழுது அமைச்சரும் அலுவலர்களும் கேட்டறிந்தனர். விவசாயிகளின் கோரிக்கைகளை அரசுக்கு அறிக்கையாக அளிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் வறட்சி பாதித்த பகுதிகளை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் வெல்லமண்டி என் நடராஜன் தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட சின்ன வெங்காயம், பருத்தி மற்றும் மக்காச்சோளம் பயிர்கள் காய்ந்து கிடப்பதை பார்வையிட்ட குழுவினர் விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். மாவட்டத்தில் சத்திரமனை, பொம்மரப்பாடி, கொளக்காநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து தமிழக அரசிடம் அறிக்கை அளிக்க உள்ளதாக அப்பொழுது அவர்கள் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் இன்றி கருகிய பயிர்களை வேளாண்மைத்துறை அமைச்சர் துரைக்கண்ணு தலைமையிலான குழுவினர் பார்வையிட்டனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வறட்சி பாதிக்கப்பட்ட புதுப்பட்டினம், வடப்பாதி, கொக்கேரி உள்ளிட்ட 10 பகுதிகளில் நீரின்றி கருகி வரும் பயிர்களை மாநில வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் இன்று பார்வையிட்டனர். இந்த ஆய்வின் பொழுது மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளருடன் பேசிய அமைச்சர் துரைக்கண்ணு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணமும் காப்பீட்டுத் தொகையும் வழங்கப்படும் என கூறினார். மாநிலம் முழுவதும் ஆய்வு செய்த குழுவின் அறிக்கை வரும் 10ஆம் தேதி நடக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்படும் என தெரிவித்தார். இதனிடையே இறந்த விவசாயிகள் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு தலா 25,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
சேலம் மாவட்டத்தில் ஓமலூர், அமரகுந்தி, தாரமங்கலம், முத்துநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வறட்சி பாதித்த பகுதிகளை நேரடியாக சென்று பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அப்பொழுது உறுதியளித்தார். கரூர் மாவட்டத்தில் தென்னிமலை பகுதியில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட சோளம், கொள்ளு ஆகிய விவசாய நிலங்களை போக்குவரத்து துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தலைமையில் அலுவலர்கள் பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். முன்னறிவிப்பின்றி திடீரென்று வறட்சி பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு இந்த குழுவினர் வந்ததால் பாதிப்பு குறித்து அதிகாரிகளிடம் தெரிவிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். சிவகங்கை மாவட்டம் வறட்சியால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 69,000 ஹெக்டேர் நெல் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. இதில் 96% பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளை அமைச்சர் பாஸ்கரன், தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை செயலர் வெங்கடேசன், மாவட்ட ஆட்சியர் மலர்விழி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் ஆய்வு செய்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் சேந்தமங்கலம், ராசிபுரம் ஆகிய பகுதிகளுக்கு அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா ஆகியோர் நேரில் சென்று வறட்சி பாதித்த பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகம் முழுவதும் போதிய மழை இல்லாததால் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ள காரணத்தால் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க கோரி மத்திய அரசை வலியுறுத்தப் போவதாக அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். குவைத்தில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் தமிழக ஊழியர்களை ஊதியம் தராமல் தாயகம் திரும்புமாறு கூறி துன்புறுத்துவதற்கு கண்டனம் தெரிவித்து இந்திய தூதரகத்தை 200க்கும் அதிகமானோர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். குவைத்தில் மங்கா பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர். அவர்களில் பேச்சி, ஆனந்த், குமார், சீனிவாசன் ஆகிய 4 பேருக்கு ஊதியம் தராமல் அடித்து துன்புறுத்துவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. அவர்களில் 2 ஊதியம் தராவிட்டால் தாயகம் திரும்ப மாட்டோம் என்று மறுப்பு தெரிவித்து கைகளை அறுத்துக் கொண்டு தற்கொலைக்கு முயன்றனர். அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்த காவல்துறையினர் மிரட்டல் விடுப்பதாக தெரிய வருகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்து 200க்கும் அதிகமான தமிழர்கள் அங்குள்ள இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர் வைகை ஆற்றுப்படுகையில் கூடுதலாக 9 ஆழ்துளை கிணறுகள் அமைக்கும் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை நகராட்சி பகுதிகளுக்கு தினசரி குடிநீர் வழங்குவதற்காக இடைக்காட்டூர் வைகை ஆற்றுப்படுகையில் 9 இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன. வறட்சி காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்ததால் நகராட்சி பகுதி தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக மேலும் 9 ஆழ்துளை கிணறுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு அமைத்தால் சுற்றியுள்ள பகுதிகளில் நீர்மட்டம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கூறி 24 கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அவர்கள் இன்று மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் முத்தநினைக்கல் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோயம்புத்தூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 80 சவரன் நகை திருடப்பட்டது பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்புத்தூர் LIC காலனியில் வசித்து வரும் ராமசாமி, வித்யா தம்பதியர் வீட்டை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றனர். மதியம் வீட்டிற்கு வித்யா வந்து பார்த்த பொழுது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோ உடைக்கப்பட்டிருப்பதை கண்டார். பீரோவிலிருந்த 80 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டிருப்பது பற்றி காவல்துறையிடம் புகார் தெரிவித்தார். திருட்டு பற்றி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருடர்கள் பட்ட பகல புகுந்து 80 நகையும் இது பணமாக கொள்ளையடிச்சு போயிருக்காங்க. இதை திருப்பி காவல்துறை உடனடியாக தொடர்ந்து இந்த மாதிரி திருட்டு நடந்துட்டு இருக்கு. உடனடியாக நடவடிக்கை எடுத்து மக்கள் பொருளுக்கும் பாதுகாப்பு அளித்தரணும். திருவாரூரில் மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் காது கேளாதோருக்கு கேட்கும் கருவியை அரசு பள்ளி மாணவர்கள் கண்டுபிடித்து காட்சிக்கு வைத்திருந்தனர். மாவட்ட அளவிலான அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்ற அறிவியல் கண்காட்சி திருவாரூரில் நடைபெற்றது. அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் சார்பில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பார்வதி தொடக்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் 136 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் விதை தெளிப்பு இயந்திரம், உணவு கலப்படம் கண்டறிதல், இயற்கை உரம் தயாரித்தல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. பேரளம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் காது கேளாதவர்களுக்கான கருவியை வடிவமைத்து வைத்திருந்தது பலரையும் அனைவரையும் வியக்க வைத்தது. வைப்ரேட்டர் மிஷின் மோட்ரு, அது மூலயமா பல்லில் கற்றுக்கணும்னா பல்லுலேருந்து போகிற நரம்புகள் மூளைக்கு போகிற நரம்பு அட்டாச் பண்ணி அதிர்வை ஏற்படுத்தி காது கேட்காதவங்களுக்கு இசை கேட்கும் கருவியை புரிய வைக்கிறது சார். இசை கேட்க புரிய வைக்கிறது.
திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இதனையொட்டி இன்று கும்பாபிஷேகத்திற்காக அழைப்பிதழ் வெளியிடப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளாக திருப்பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அவை முழுமை பெற்று தற்பொழுது யாகசாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனையடுத்து கோவில் கொடிக்கம்பம் அருகே அருள் பாலிக்கும் விநாயகர் சன்னதியில் கும்பாபிஷேக அழைப்பிதழுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. அன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த மகா கும்பாபிஷேகம் கண்டுகளித்து சர்வே ஜனாகா சுகினோ பவந்து என்று சொல்லக்கூடிய சகல ஜீவராசிகளும் இன்புற்று வாழ. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் 10ஆம் நாளான இன்று நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். வைணவ தலங்களில் முதன்மையானதாக கருதப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா பகல் 10 ராப்பத்து என 21 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த விழாவின் 10வது நாளான இன்று மோகினி அலங்காரத்தில் ரத்தினக்கிளி, ரத்தினம் பதித்த தங்க அபயஹஸ்தம் உள்ளிட்டவற்றை இணைந்து உற்சவர் நம்பெருமாள் காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து திருமங்கையாழ்வாரின் திருவாய்மொழி பாசுரங்களை கேட்டருளி அர்ச்சன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நம்பெருமாளை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ரஷ்யாவில் கிறிஸ்துமஸ் திருவிழா. பிரதமர் மெத்வதேவ் உள்ளிட்டோர் பிரார்த்தனையில் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இணைய அயலக செய்திகள். ரஷ்யாவில் கிறிஸ்தவர்களின் ஆர்த்தடாக்ஸ் பிரிவைச் சேர்ந்தவர்கள் கிறிஸ்துமஸ் திருநாளை இன்று கொண்டாடுகின்றனர். இதனை முன்னிட்டு நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் பிரதமர் மெத்வதேவ் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்றனர். ரஷ்யாவில் கிறிஸ்தவர்களின் ஆர்த்தடாக்ஸ் பிரிவை சேர்ந்தவர்கள் ஆண்டுதோறும் ஜூலியன் கேலண்டரின் படி கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாடுவது வழக்கம். அதன்படி ஜனவரி 7ஆம் நாளை கிறிஸ்துமஸ் திருநாளாக கொண்டாடி வருகின்றனர். இந்த ஆண்டின் கிறிஸ்துமஸ் திருநாள் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி தேவாலயங்கள், வீடுகள், தெருக்கள் என அனைத்து பகுதிகளிலும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் பிரதமர் மெத்வதேவ் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்றனர். ரஷ்யாவின் பழமையான நகரமான நோவ்கரோட் என்ற இடத்தில் உள்ள தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் அதிபர் விளாடிமிர் புதின் கலந்து கொண்டார். துருக்கியில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவால் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் வெளிநாடு செல்லும் பயணிகள் விமான நிலையத்தில் காத்திருக்கின்றனர். துருக்கி தலைநகர் இஸ்தான்புல் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. அங்குள்ள விமான நிலையங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் விமானங்கள் அனைத்தும் பனியால் போர்த்தப்பட்டுள்ளதால் 400க்கும் மேற்பட்ட விமானங்களை அந்நாட்டு விமானத்துறை ரத்து செய்துள்ளது. இதன் காரணமாக வெளிநாடு செல்லும் பயணிகள் விமான நிலையத்திலேயே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் சாலைகளில் பனிப்படர்ந்து காணப்படுவதால் பேருந்துகள், ஆட்டோக்கள் அனைத்தும் இயங்கவில்லை. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பனிக்குவியல்களை வாகனங்களின் மூலம் அங்குள்ள பள்ளி மைதானங்களில் கொட்டி வைக்கப்பட்டுள்ளன. அதில் பள்ளி குழந்தைகள் பனிக்கட்டுகளை ஒருவர் மீது ஒருவர் வீசியும் சறுக்கியும் விளையாடி மகிழ்ந்தனர். ஜப்பானில் வரும் 2020ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் போட்டிக்கான வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்வதற்கான முதல்நிலை போட்டிகள் புதுச்சேரியில் நடைபெற்றது. 2020ஆம் ஆண்டு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இதில் பங்கேற்கும் வகையில் ஓட்டப்பந்தய வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்யும் முதல்நிலை தகுதி போட்டி புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது. புதுச்சேரி, காரைக்கால், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து திரளான வீரர் வீராங்கனைகள் போட்டிகளில் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் பெங்களூருவில் தென் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர்.
100 மீட்டர்லேயும் 200லேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒலிம்பிக்கில் மெடல் அடிக்கணும்னு எனக்கு ஆசை. கோல்டு மெடல் அடிப்பேன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதனால் இதுக்கு மேலே போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த கேம்ப்பு. காம்படிஷனில் 100, 200ல் கலந்துக்கிட்டேன். 100லேயும் 200லேயும் செகண்ட் வந்தேன். இன்னும் 2 நாள் எங்களுக்கு ஸ்டேட் மீட் வருது. அதில் கலந்துக்கிறதுக்கு இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இங்கே ஒரு ட்ரையல்ஸ் மாதிரி இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னைக்கு குடிநீருக்காக கிருஷ்ணா நீரை திறந்து விடவும் ஆந்திர முதல்வருக்கு முதல்வர் பன்னீர்செல்வம் கடிதம். இலங்கை சிறைகளில் இருந்து 51 தமிழக மீனவர்கள் விடுதலை. நாளை தமிழகம் திரும்புகின்றனர். SRM தமிழ் பேராய விருதுகள் அறிவிப்பு. சிலம்பொலி செல்லப்பனுக்கு பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது. பட்ஜெட் தாக்கல் தேதியை மாற்ற எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. மத்திய அரசிடம் விளக்கம் கோரி தேர்தல் ஆணையம் கடிதம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.